ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மட்டர் மசாலா எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். ரொம்பவே ஈஸி. அதுக்கு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு, பட்டை, கிராம்பு, கல்பாசி சேர்த்து தாளிச்சுக்கோங்க. இது கூட 2 வெங்காயம், 1 பச்சை மிளகாய், 5லேருந்து 6 முழு முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா அரைச்சி அதை இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த குழம்புக்கே தேவையான அளவு உப்பு நான் போட்டுடுறேன். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதை நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சம் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள். நான் இன்னைக்கு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை ஸ்லோவில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதில் 2 தக்காளி, 1 கை அளவு கொத்தமல்லி சேர்த்து நல்லா அரைச்சு அதை இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். வதக்கினதுக்கு அப்புறமா இதில் பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க. இது நீங்கள் ஆஃப் குக் பண்ணியும் நம்ம சேர்க்கலாம். நான் இன்னைக்கு பச்சையாக அப்படியே தான் சேர்த்துருக்கேன். பட்டாணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதில் நல்லா பீட் பண்ணி வச்சிருக்க தயிர் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணி மூடி வச்சு நல்லா பட்டாணி வேகிற வரைக்கும் விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். பட்டாணியும் நல்லாவே வெந்துடும். இப்போ மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவி கலந்து விட்டு இறக்குனா நம்மளோட மட்டர் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.